பிறகு வாசல்ல பெருக்கப்படாதுன்னே இருக்கு. சூரிய வெளிச்சம் வாசல்ல விழுந்த அப்புறம் பெருக்கக்கூடாது. அஸ்தமனத்துக்கு பிறகு பெருக்குவோமா? அஸ்தமனம் ஆன பிறகு வாசல்ல தண்ணி தெளிப்போமா? செய்ய மாட்டோம். அது மாதிரிதான் சூரியோதயத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலை தான் வாசல்ல பெருக்கிறது, வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறது, கோலம் போடுறது எல்லாம். இப்ப கால சூழ்நிலை மாறி போச்சு. எல்லாம் 8 மணிக்கெல்லாம் வாசல் தெளிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப காலை நேரமே பின்னால போயிட்டுங்க. நிறைய பேர் அந்த அதிகாலை பொழுதையே இப்ப பாக்குறதே கிடையாது. காலை நேரமே ரொம்ப பின்னால போயிட்டு 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் அயர்ந்த நித்திரையில் இருக்கக்கூடிய நிலைமையில நாடு இருக்கு. என்ன செய்வோம் பாருங்க. நாம அந்த காலை பொழுது அமிர்த வேலை இருக்கு பாருங்க, அது உண்ணாமல் இருக்கும் போது கூட உடலுக்கு ஊட்ட சக்தியை தரக்கூடிய அபூர்வமான நேரம், அது உன்னதமான வேலை. நம்முடைய பெரியவர்கள் சொன்னாங்க, காலை பொழுதுல முதல்ல வாசலை சுத்தப்படுத்தி அழகா வச்சிருங்க, கோலம் போட்டு சுத்தமா வச்சிருங்க. சூரியன் வீட்டு முற்றத்தில் விழுந்த பிறகு நம்ம பெருக்குமாறு எடுத்து இப்படி பெருக்கி தள்ளினா நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட மகாலட்சுமியை நாம தள்ளினதா அர்த்தம். அதனாலதான் காலத்தோட அதை செய்யணும்னு வச்சாங்க. இப்ப நிறைய வீடுகள்ல அது நடக்கிறது இல்லை. எனக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், இந்த தப்ப செய்யாதீங்க, உங்களால முடியலன்னா யாரையாவது வச்சாவது காலத்தோட பெருக்கி சுத்தமா வைக்கிறதுக்கு வழிய பாருங்க. 8 மணிக்கு அவர் வீட்டு வாசல்ல கோலம் போடுவாங்க அப்படின்னு ஒரு அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன செய்யறது, விடியறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகி போகுது. அதெல்லாம் விடியறதெல்லாம் ஒழுங்கா தான் விடியுது, அது என்ன விடியறதுக்கு எப்படி நேரம் ஆகும் அப்படின்னு. இல்ல அது அப்படிதான் ஆகி போகுது, எழும்புறதுக்கே நேரம் ஆயிருது. அவங்களுக்கு எழும்ப நேரம் ஆகுதான், அது விடியறதுக்கே நேரம் ஆகி போச்சு அப்படின்னாங்க. ஏன் உங்களுக்கு ஏன் எழும்ப நேரம் ஆகுது, உடம்பு சரியில்லையா அப்படின்னு. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குன்னாங்க. இது என்னடா ஒரு சஸ்பென்ஸா போய்கிட்டு இருக்கு, என்னதான் காரணம் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா சீரியலும் பார்த்துட்டு படுக்கும் போதே 1 மணி ஆயிருது, அதனால காலையில 8 மணிக்கு தான். எப்படிப்பட்ட காரணம் பாருங்க, காலையில 8 மணிக்கு தான் வாசல் தெளிக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம இவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம் பாருங்க. அந்த வீடு சுத்தமா இருக்கணும், வாசல் சுத்தமா இருக்கணும். ஒரு வீடு எளிமையான வீடா இருக்கலாம், தவறு இல்லை, ஆனா அது தூய்மையா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பண்ட பாத்திரங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான்கள் என்னைக்காவது தூசி அடைஞ்சிருக்கிற மாதிரி உங்க மனசுல தோணுச்சானா நீங்க ஒரு பரீட்சை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு பொருளாதார சிக்கல், ஒரு காரிய தடை நம்ம வீட்டை தேடி வருதுன்னு அர்த்தம். அதனாலதான் இத பாரத கதையில சொன்னாங்க, வீட்டுல உள்ள தட்டுமுட்டு சாமான்கள்ல இருந்து தர வரைக்கும் தொடச்சி சுத்தமா வச்சிருக்க. இது ஒரு முக்கியமான லட்சுமி கடாட்சத்தை வரவழைக்கிற ஒரு அபூர்வமான வழி. எல்லாம் தொடச்சி சுத்தமா வச்சிருங்க. கொஞ்சமா தான் அம்மாமார் வந்திருக்காங்க, போய் வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கிற ஆண்கள்லாம் போய் அவர் ஒரு வீட்டு அம்மாமார்ட்ட எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் தொடச்சி சுத்தமா. பண்ட பாத்திரங்களை சொல்ற பாரத கதையில பாஞ்சாலி சொன்னா, பண்ட பாத்திரங்களை தூய்மையாக சுத்தம் பண்ணி எப்பவும் பாக்குறதுக்கு படிச்சுன்னு அழகா வச்சிருப்பேன். வீட்டை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்கிற வேலையை ஒரு பெண்ணு கட்டாயம் கடைபிடிக்கணும். ஒரு வீடானது கோயிலுக்கு சமமானதா இருக்கணும். அந்த வீட்டுல என்னென்ன பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருந்தாலே அந்த வீடு சுத்தமா இருக்கு. அதனாலதான் ஒழுங்குல தான் அழகு இருக்குன்னு சொன்னாங்க. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும். நிறைய வீடுகள்ல அது கிடையாது. எப்பவும் எந்த பொருளை கேட்டாலும் தேடி தேடி அலைவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் தேடி அலையாது. பீரோ சாவி எங்க வச்சேங்கிறார் வீட்டுக்கார், அங்கதானே வச்சேங்குது அந்த அம்மா. அங்கன்னா எங்கன்னார், அங்கன்னா மேசை மேல பாருங்களேன், மேசையில தேடியாச்சு காணும். மேசையில காணுமா, அப்ப அந்த அலமாரிக்கு மேலேயே பாருங்களேன், அதுக்கு மேலேயும் பார்த்தாச்சு காணும். என்னதான் பண்ணணும், அந்த டிவி ஸ்டாண்டுக்குள்ள போய் பாருங்க, அதுலயும் பார்த்தாச்சு சாவி இல்ல. கடைசியில் அந்த அம்மா சொன்னா, ஒருவேளை பீரோ வாயிலேயே இருக்கும், அங்க போய் பாருங்கன்னா. அங்க போய் பார்த்தா பீரோ வாயிலேயே இருக்கு, உள்ள பணமும் இருக்கு, நகையும் இருக்கு, வாயில சாவியும் இருக்கு. எதுக்கு அந்த பீரோ, அதுலயே இருக்கு சாவி. எந்த இடத்துல என்ன பொருள் இருக்கணுமோ அந்த இடத்துல அதை வைக்கணுங்கிறது ஒரு சிறிய கவனமா செய்ய வேண்டிய ஒரு சிறிய வேலை. அது கூட நாம பெரும்பாலும் சரியா செய்யறது இல்ல. விளக்கம் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கணும், படிக்கிற பேப்பர் மடிச்சு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். வீட்டுல அனாவசியமாக துணிமணிகள், உடுத்திய துணிமணிகள் அனாவசியமா வீட்டுல எரிஞ்சு எந்த இடத்துலயும் கிடக்க கூடாது. எங்க ஆசிரியர் சொல்லுவார், வீட்டுல இருக்கக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடுகள்ல துணிய போடுறதுக்கு சில வீடுகள்ல இப்படி ஒரு கயிறு, ஒரு பிளாஸ்டிக் கயிறு கட்டிருப்பாங்க. வீட்டுல முதல்ல இருக்கக்கூடாதது அதுதான். யார் வீட்லயாவது இருந்தா முதல்ல போய் அதை கட் பண்ணிருங்க, அது வீட்டுல இருக்கப்படாது. அது இருந்துச்சுன்னு வைங்க, இவங்களுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு, எதை எடுத்தாலும் அதுலயே போட்டு 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 அதுலயே தொங்கி கடைசியில் அது ஒரு நாளைக்கு தூக்கு தண்டனை கைதி மாதிரி அதுலயே கடந்து தொங்கிட்டு ஒரு நாளைக்கு வெயிட் தாங்க முடியாம அதுக்கே வெறுத்து போய் தொம்முன்னு அந்த கீழே விழுது.
இருக்கப்படாதது வீட்டுல. அது அன்னன்னைக்கு போடுற ஆடைகளை துவைச்சு உலர்த்தி அதை சுத்தப்படுத்தணும். வீட்டுல அது இருக்கக்கூடாது. போட்ட துணிகளை போட்டு வைக்கிறதுக்குரிய லினன் பாக்ஸ் கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடாது. போட்ட துணியை போட்டு வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வாஷர்ல போடலான்னு போட்டு வைக்கிற லினன் பாக்ஸ் இருக்கே, அதுவும் வீட்டுல இருக்கக்கூடாது. மூணாவது வீட்டுல இருக்கக்கூடாத விஷயம் இருக்கு. என்னன்னா ஈஸி சேர் வீட்டுல இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா படிக்க வேண்டிய பையன் அதுல போய் படுத்து கிடப்பான். ஏண்டா தாத்தா படுக்கிறதுக்கு போட்டிருக்கிறதுல நீ போய் படுத்துறியா, அவர் தான் படுக்கணும், ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி எந்த நேரமும் ஸ்ட்ரைட்டா வைக்க வேண்டிய முதுக சாட்சி சாட்சி கடத்தி வச்சிருக்கான் 15 வயசுலயே. அப்புறமா அவன் 60 வயசுல எப்படி இருப்பான்? அதான் இதெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னாங்க. நம்ம உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைப்பதற்கு தடையா இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல இருக்கக்கூடாது. வீடு சுத்தமா தூய்மையா இருக்கணும். படிச்ச பத்திரிகை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். விளக்கமாறு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். சில வீட்டுக்கு போனா வாசல்ல கிடக்குது விளக்கமாறு. எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல ஒரு வீட்டில் இருக்கணுமோ அந்தந்த இடத்தில் அந்தந்த பொருள்கள் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும். அகமும் முகமும் மலர வீட்டிற்கு வருகிற விருந்தினர்களை கால நேரத்தை பற்றி கவலைப்படாமல் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை அகமும் முகமும் மலர உபசரிக்கிற அருமையான பண்பு ஒரு வீட்டு பெண்மணியினிடத்தில் இருந்தால் அவளுடைய அன்பை அவருடைய சுற்றத்தவர்களும் உறவினர்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். தேவையில்லாமல் அனாவசியமாக பாஞ்சாலி சொல்றா, அனாவசியமாக தேவையில்லாமல் வீட்டு வாசலில் வந்து நின்று வேடிக்கை பார்க்கிற பழக்கத்தை பெண்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய உத்தமமான தர்மத்தை கடைப்பிடிச்சா காடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கலாம். உணவை தயார் செய்கிற போதும் பரிமாறுகிற போதும் அதற்குரிய நியமங்களையும் கடமைகளையும் ஒரு பெண்ணானவள் சரிவர கடைப்பிடிக்கணும். ரொம்ப உகந்ததாகவும் உடலுக்கு ஏற்றதாகவும் ருசியானதாகவும் இருக்கக்கூடிய உணவுகளை காலம் தவறாமல் சமைத்து படைக்கிற அருமையான கடமையை ஒரு பெண்ணு தவறாமல் செய்யணும். இதெல்லாம் அவ்வளோ அழகா இந்த பாரத கதையில எழுதியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பாமா சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆரண்யத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா நீ இருக்கிறியே, நான் எவ்வளவோ பகவான் கிருஷ்ணரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் நான் நினைக்கிற மாதிரி நான் நினைச்சதை சாதிக்க முடியல. ஆனால் நீ 5 கணவன்மாரை உடையவளாக இருந்தும் அத்தனை பேரும் உன்னிடத்தில் இவ்வளவு அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறார்களே, அதை பார்க்கும் போது எனக்கு அதிசயமா இருக்கிறதே, இதன் ரகசியம் என்ன என்று கேட்டாள் பாமா. அப்பதான் பாஞ்சாலி சொன்னா, 5 தாயாரா இருக்கிற எங்க மாமியார் குந்தி தேவியாரை அவர்கள் கண்கலங்காமல் கவனித்து அவர்களை பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை காலந்தவராமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் செய்து விடுவதனால் நம் தாயாரை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறாள் என்று 5 என் மேல் மிகுந்த அன்போடு இருக்கிறார்கள். இதுதான் ஒரு கணவனுடைய அன்பை பெறுவதற்கும் கூட உகந்த சிறந்த வழி என்று பாஞ்சாலி பாமா கிட்ட சொன்னா. அது எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிடுவீங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவன் சொன்னதை நான் சொல்லணுங்கிறதுனால நான் சொல்றேன். ஏன்னா ஏராளமா சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்கக்கூடிய கணவன் கொண்டாந்து கொடுக்கும் போது ஆனந்தப்படக்கூடிய மனைவி, இங்க வீட்டுக்காரர் இவ்வளவு படிச்சிருக்காரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு மாமியார் மாமனார் படிக்க வச்சாங்க, இன்னைக்கு அவர் இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்காருன்னு சொல்லும் போது சந்தோஷப்படுற ஒரு மனைவி, ஒரு 500 பேர் அவருக்கு அடியில வேலை செய்யறாங்க ஆபீஸ்ல, அவர் இவ்வளவு ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனைவி, கணவர் ரொம்ப திறமையானவர் சொல்லும் போது சந்தோஷப்படுற ஒரு மனைவி, இப்படிப்பட்ட கணவரை பெற்றுக் கொடுத்த அந்த தாயாரை மட்டும் 2ஆம் பட்சமா நடத்துறதுங்கிறது ஒரு மோசமான காரியம் நம்ம நாட்டுல. அது ஏனோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெண்கள் மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க. கணவனை பெற்ற தாயாரை காப்பாற்ற வேண்டிய கடமையும் அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு இருக்குன்னாங்க. இந்த ஒன்ன மட்டும் நாம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எந்த வீட்லயாவது வயசான ஒரு அம்மாவை பார்த்தோ இல்ல வயசான ஒருத்தரை பார்த்தோ, ஒரு மாசம் நீ இந்த வீட்டுல இருந்துட்ட, பேசாம உங்க அம்மாவை உங்க தம்பி வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு எந்த மருமகளாவது சொல்லுவாளா? இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்ம நாட்டுல அந்த தர்மம் உணர்ந்த இந்த நாட்டுல, மாரத முனிவர் வாழ்ந்த இந்த நாட்டுல இன்னும் இந்த நிலைமை இருக்கு. 5 குழந்தைகள் இருந்தா ஒரு வீட்டிலே 2 மாசம் இரு அப்படின்னு சொல்ற ஒரு மோசமான நிலைமை இன்னும் நம்முடைய தேசத்துல இருக்கிறதே. இது மாற வேண்டாமா? பாரத கதையில இவ்வளவு அருமையா இந்த ஸ்திரீ தர்மத்தை, பெண்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சு நடக்கிறதா இருந்தா அந்த வீடு சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நான் எப்பவும் சொல்றது உண்டு, போற இடத்துல அங்க நிறைய ஆடவர்கள் இருக்கிறீர்கள், மிஞ்சு போனா ஒரு 10,000 20,000 50,000 சம்பாத்தியம் பண்ணி மட்டும்தான் உங்களால கொடுக்க முடியும், அவ்வளவுதான் உங்களால செய்ய முடியும்.
நீங்க சம்பாத்தியம் பண்ண கொண்டாந்து கொடுக்கிற பணத்துல ஒரு அரிசியும் பருப்பும் வெல்லமும் நெய்யும் புளியும் வத்தலும் தான் வாங்க முடியும். அந்த நெய்யையும் புளியையும் அரிசியையும் வத்தலையும் வெல்லத்தையும் நீங்க கொண்டாந்து கொடுக்கிற பொருளை எல்லாம் தன்னுடைய அன்பினாலும் பரிவினாலும் அமுதமா மாற்றி எடுத்து உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்களையும் உங்களை சார்ந்தவர்களினுடைய ஆயுளையும் வளர்க்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு பெண்கள் கையில தான் இருக்கிறது. அதற்கு அவர்கள் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் அவ்வை சொன்னா முருகன் சொல்லும் போது, முருகா இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது என்னன்னா அன்பில்லாத பெண் கையால சாப்பிடுறதுன்னா, அதான் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானதுன்னா. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொன்னா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிர், அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தானேன்னா. அப்ப அன்பில்லாத பெண் கையால சாப்பிட்டா அது ஆயுளை விருத்தி பண்ணாது. ஆயுளை விருத்தி செய்வதற்கு அன்புடைய கையால சாப்பிடணும். படைக்கிற கைக்கு மனசுல அன்பு இருக்கணும். அப்பதான் சாப்பிடுற ஆயுள் விருத்தியாகும். இதெல்லாம் ஸ்திரீ தர்மம் என்று அவ்வளவு அருமையாக பாரத கதையில நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அபூர்வமாக சொன்னார்கள். பாஞ்சாலியும் அந்த பாமாவை சந்திக்க வச்சு இதெல்லாம் கடைப்பிடிச்சு நடக்கிறவளா ஒரு பெண் இருந்தா அவளை சார்ந்திருக்கிற எல்லாரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று. துரியோதனன் நாட்டிலே இருந்து கொண்டு வனத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பாண்டவர்களையே எண்ணிக்கொண்டிருந்தான். துரியோதனம் பார்த்தா பாண்டவர்களை கொல்ல வழி இல்ல, பேசாம துர்வாசரை அனுப்பி பசியோட துர்வாசரையும் சிஷ்யர்களையும் போக வச்சு அக்ஷய பாத்திரத்துல உணவு எடுத்து உண்ட பிறகு சாப்பாடு கேட்க வச்சு இல்லன்னு தர்மனை சொல்ல வச்சு கோபத்துல சாபம் கொடுத்து அனுப்பிச்சிடலாம், பாண்டவர்களே அழித்து விடலாம். துரியோதனன் திட்டம். நல்லா துர்வாசருக்கும் சிஷ்யர்களுக்கும் உணவு போட்டு மனச மகிழ வைக்கிறான் துரியோதனன். மனிதர்களை ரெண்டு விதத்துல மனச குளிர வைக்கலாம். ஒண்ணு நல்ல சாப்பாடு போட்டு மனச குளிர வைக்கலாம், இன்னொன்னு நல்ல வார்த்தை சொல்லி மனச குளிர வைக்கலாம். அதுக்கு ரிஷிகளும் விதிவிலக்கு இல்லை. துர்வாசருக்கு நல்ல உணவு படைச்சு நல்ல வார்த்தை சொல்லி அவர் மனச குளிர வச்சான் துரியோதனன். அப்போ துர்வாசர் கேட்டாரப்பா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளப்பா கொடுக்கறேன். அவன் சொன்னா, எனக்கு பாண்டவர்கள் வனவாசம் பண்ற இடத்துக்கு போங்க, அவங்க அக்ஷய பாத்திரத்துல தான் உணவு எடுத்து சாப்பிடுறாங்க, அதை சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் காலியாகி கவுத்திட்டாங்கன்னா அடுத்த நாள் தான் அதுல சாப்பாடு வரும். நீங்க உணவு எடுத்து சாப்பிட்ட பிறகு 10,000 சிஷ்யர்களோட போய் சாப்பாடு கேட்டு கொடுக்க முடியாத நிலைமையை தர்மனுக்கு உண்டாக்கி அவன் மேல கோபப்பட்டு சாபம் போடுங்க, அதோட அவன் அழிஞ்சு போட்டோம், இதான் எனக்கு தர வேண்டிய வரம்னா. இதை கேட்டுக்கிட்டு துர்வாசரும் போறார். 10,000 சிஷ்யர்களோட போயிட்டாரு. சாப்பாடு எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாத்திரத்தை அலம்பி கவுத்தியாச்சு. பாரத கதை வெறும் நமக்கு கதை சொல்லிக்கிட்டு போல, பாரத கதை சொல்லுது பாருங்க. 12 ஆண்டு வனத்துல வாசம் பண்ணணும் பாண்டவர்கள் புறப்படுறாங்க. அப்ப இந்த மகரிஷிகள்லாம் பாண்டவர்களை தான் எப்பவும் நல்லா துணை இருக்கணும், நல்லவங்க 4 பேர் துணை இருக்கணும் வாழ்க்கையில. நல்லார் இணக்கம்னு அதுதான் சாதுக்கள் இணக்கம், நல்லார் இணக்கம். எதை எடுத்தாலும் ஒரு 4 யோசனை கேட்டு செய்யற மாதிரி 4 நல்லவங்க நமக்கு எப்பவும் இருக்கணும். அது பெரிய பலம். அது தர்மன் புறப்பட்டு போறான் பாருங்க வனத்துக்குள்ள. தௌமிய மகரிஷிட்ட கேட்கிறான், மகரிஷி இந்த மாதிரி 12 ஆண்டு வனத்துல வாசம் பண்ணணுமே, 12 வருஷமும் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வோம்னு கேட்டான். அதுக்கு தௌமியர் ஒரு பதில் சொல்றாரு. அது தர்மனுக்கு சொன்ன பதில் இல்ல, நமக்கு சொன்ன பதில். தௌமியர் சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற, சூரிய நமஸ்காரம் பண்றவனுக்கு சாப்பாட்டை பத்தி என்ன கவலை, அதான் தன்னால கிடைக்குமே, முடிஞ்சு போச்சு பதில். 12 ஆண்டு காலமா அந்த சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரத்துல தானே உணவு எடுத்து உண்கிறார்கள் பாருங்கள். அந்த அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டு அன்னைக்கு முழுசும் பசிக்கவும் செய்யாது, அதுல திரும்ப சாப்பாடு வராது, அடுத்த நாள் சூரியோதயத்துக்கு தான் சாப்பிடும். பாண்டத்தை உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அலம்பி கவுத்தியாச்சு. சொன்ன மாதிரி துர்வாசர் வந்துட்டார் 10,000 சிஷ்யர்களோட. தர்மன் பார்த்தா, அதான் நல்லவனுக்கு கெட்டது நினைக்க தெரியாது. தர்மர் பார்த்தார், உடனே ஓடி போய் பீமா நகுலா சகாதேவா துர்வாசர் வந்திருக்காரு, வாருங்க வாருங்க. எல்லாரும் ஓடி வந்தாங்க. வந்து காலில் விழுந்து வணங்குங்க, மகரிஷி வந்திருக்காரு அப்படின்னு தர்மர் சொல்றாரு. மகரிஷி இந்த வனத்துக்கு வாசம் பண்ண வந்தோம், 11 வருஷம் முடிஞ்சு போச்சு, மனசுல எவ்வளவு பெரிய குறை தெரியுமா. தௌமியர் வந்தார், பிருகத்தச்சூர் வந்தார், மைத்திரேயர் வந்தார், மிருகண்டூயர் வந்தார், அத்திரி வந்தார், ஜனகர் வந்தார், வசிஷ்டர் வந்தார், வியாசரே வந்தார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பல தடவை வந்தார், நீங்க எங்களை பார்க்க வரலையே, எவ்வளவு பெரிய குறை மனசுல, இன்னைக்கு நீங்களும் வந்துட்டீங்க, மனசு நிறைஞ்சு போச்சுட்டார்.
இவ்வளவு அழகா சொல்றான் தர்மர். அவரை சோதிக்கிறதுக்கு பாருங்க துர்வாசர் சொல்றாரு, எல்லாரும் வாருங்க துர்வாசர் காலில் விழுங்கன்னு தர்மபுத்திரர் தடால்னு விழுந்தார். குருமா மரபோர் ஐவரும் தம் குஞ்சித் தலைமையில் கை வைத்து எம் பெருமான் இங்கு எழுந்தருள பெற்றோம் என்று அந்த அருமா முனியை பூஜித்தார். காலில் விழுந்து எல்லாரும் கும்பிட்டாச்சு. கும்பிட்ட உடனே துர்வாசர் சொல்றாரு, மகனே, நான் உன்னை தேடி வந்ததன் காரணம் என்ன தெரியுமா? நான் உண்ணுங்காலம் தனியா வரல, 10,000 சிஷ்யர்கள் வந்தா பத்தியா, எல்லாருக்கும் வேண்டிய உணவு படைப்பாயாக. தர்மருக்கு இப்பதான் நடுக்கமா இருக்கு, என்ன செய்யறது? சாப்பிட்டு அட்சய பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சு, நாளை சூரியோதயத்துக்கு தானே சாப்பாடு வரும். ஒரு விருந்தாள் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்க, ராத்திரி 11 மணிக்கு பசியோட வந்திருக்கு, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கவும் செய்யுது. நம்ம சொல்ல முடியுமா? நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் இட்லியை வைப்போம், அப்பதான் சாப்பிட முடியும், அது வரைக்கும் பேசாம படுத்துருங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம சாப்பிட்டு அலம்பி எடுத்து கவுத்துறாலும் உடனே உள்ள இருக்கிற மாவை எடுத்து ஏதாவது பண்ணி போடணுமா இல்லையா? இல்லன்னா அது எப்படி இருக்கும் தெரியா? அது செய்ய முடியாத நிலைமை வனத்துல. செய்ய முடிஞ்சுட்டா பரவாயில்ல, அட்சய பாத்திரம் சூரியோதயத்துக்கு தான் சாப்பாடு வரும். மகரிஷி கிட்ட சொல்லவும் முடியாது. வந்தவர் சொல்றாரு, 10,000 சிஷ்யர்களும் நானும் பசியோட வந்திருக்கோம், சாப்பாடு போடுனார். சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்தரப்பு என்ன சொல்லுதுங்கிறத காதுல வாங்காமலே பேசிக்கிட்டு இருக்கு. தர்மருக்கு சொல்லவே இடம் கொடுக்கல மகரிஷி, அட்சய பாத்திரத்துல சொல்லவே இடம் இல்ல. இந்த துர்வாசனே சொல்லிக்கிறார், இப்ப பசி பாதி தான் இருக்கு, பக்கத்துல போய் கங்கையில குளிச்சுட்டு வந்தா பசிக்கு நல்லா இருக்கும், அதுக்குள்ள எல்லாம் தயாரா வச்சுட்டு வந்துடுறேன்னு அவர் மடமடான்னு போயிட்டார். தர்மருக்கு என்ன செய்யன்னு தெரியல. தனியா வந்தா கூட ஏதாவது ஒரு காய்கனி கிழங்க படைக்கலாமே, 10,000 சிஷ்யர்களும் பசியோட வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, கைய பிசைறார் தர்மபுத்திரர். ஒரு மகரிஷி கிட்ட போய் இல்லன்னு சொல்ல முடியுமா? குடுன்னு கேட்ட பிறகு இல்லன்னு சொல்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ரொம்ப கஷ்டம், கைய பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறார். நாமே சொல்ல மாட்டோமே, பசியா இருக்கு சாப்பாடு குடுன்னு கேட்ட பிறகு இல்லன்னு சொல்லுவோமா? சடார்னு போய் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் வந்துட்டேன் ஏதாவது செஞ்சு ஒரு உப்புமாவாவது செஞ்சு போட்டுற மாட்டோமா? இல்லன்னு சொல்றதுக்கு நமக்கே எவ்வளவு சங்கடமான காரியம், செய்ய மாட்டேன். நாடகத்தை நினைச்சு நமக்கே இல்லன்னு சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 30 லட்சம் பேருக்கு தங்க கலசத்துல அன்னம் படைச்சவன் 10,000 பேருக்கு உணவு படைன்னு சொல்லும் போது இல்லன்னு எப்படி சொல்லுவான்? பீமன் சொல்றான், இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, சூரியோதயத்துக்கு தான் உணவு வரும்னு சொல்ல வேண்டியதானே. துர்வாசர் போயிட்டார், பாஞ்சாலி கண்ணீர் விடுகிறாள், நகுலன் அழுகிறான். அப்பதான் தர்மர் பார்த்தார், அந்த நேரத்திலையும் இவ்வளவு சோதனைக்கு மத்தியிலையும் ஒருத்தன் அசையாம பேசாம இருக்கான், எந்த கலக்கமும் இல்லாம இருந்தான் சகாதேவன். அப்ப தர்மபுத்திரர் பார்த்தார், ஒரு 4 பேர் கஷ்டத்தை நினைச்சு ஐயோ ஐயோன்னு அலரும் போது ஒருத்தன் பேசாம இருந்தான்னு வைங்க, சுத்தி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க, ஏன்டா நீ மட்டும் சும்மா இருக்கிறது? சகாதேவனுடைய தோழ ஒரு பிடிச்சு தர்மர் கேட்கிறார், சகாதேவா, துர்வாசர் மூலமா இப்படி ஒரு துன்பம் வந்திருக்கேடா, ஆத்துல குளிச்சுட்டு வந்து உணவு கேட்பாரு, நாம என்ன செய்ய போறோம்? இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லேண்டான், இந்த கஷ்டத்துல கரை சேர ஒரு வழி இருந்தா சொல்லேண்டா அப்படின்னு சகாதேவன் தோழ பிடிக்கிறார். சகாதேவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என்னன்னா நீங்க இன்னைக்குதான் நமக்கு புதுசா கஷ்டம் வந்திருக்கா? நாம பிறந்த அன்னையில இருந்தே கஷ்டம் தானே. நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நம்ம தகப்பனாரை இழந்துமே, கஷ்டம் இல்லையா? 1 வருஷ காலம் வேஷத்தையே மாத்திக்கிட்டு ஏகச்சக்கர நகரத்துல பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, கஷ்டம் இல்லையா? அரக்கு சணல் மெழுகு குங்கிலியம் இதெல்லாம் சேர்த்து சௌச்சாலம்னு ஒரு மாளிகையை கட்டி உள்ள வச்சு நெருப்ப வச்சு கொளுத்தலாம்னு திட்டம் போட்டாங்களே, அது கஷ்டம் இல்ல? நம்ம பீமண்ணாவை கைத்தால கட்டி கங்கையாத்துல தூக்கி சூலத்து மேல வீசி கொல்ல பார்த்தாங்களே, அது கஷ்டம் இல்லையா? நாம சேர்த்த செல்வத்தை எல்லாம் சூதாட வாங்கடான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கவர்ந்துகிட்டு விட்டுட்டாங்களே, கஷ்டம் இல்ல? நம்ம பொண்ணை சபையில் நிறுத்தி ஆடையை பிடிச்சி இழுத்து அவமானம் பண்ணாங்களே, கஷ்டம் இல்ல? வனசஞ்சாரிகளை மாதிரி நம்ம திரிய விட்டுருக்காங்களே, துன்பம் இல்ல? இந்த வனத்துல நாளுக்கு ஒரு கஷ்டம், பொழுதுக்கு ஒரு துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏதோ இன்னைக்குதான் புதுசா கஷ்டம் வந்த மாதிரி. சகாதேவா, அந்த கஷ்டத்துக்கு என்னடா பண்ணலான்னா, இவ்வளவு நாளும் கஷ்டம் வரும்போது என்ன பண்ணீங்க? இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வந்தீங்களே, எப்படி வந்தீங்க? உங்க செல்வத்தினால இந்த கஷ்டத்தை தாண்டி வந்தீங்களா, இல்ல உங்க அஸ்திர பலத்தினால தாண்டி வந்தீங்களா, உங்க ஜாதக பலத்தினால தாண்டி வந்தீங்களா, உங்க பந்துமித்திரர்கள் துணையினால தாண்டி வந்தீங்களா, நீங்க கற்ற வித்தையினால தாண்டி வந்தீங்களா? இவ்வளவு நாளும் கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நீங்க தாண்டி வந்தது பகவானுடைய நாமாவை சொல்லித்தானே தாண்டி வந்தீங்க. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா கஷ்டத்துக்கு என்ன பண்ண சகாதேவான்னு கேக்குறீங்க? இத்தனை நாள் கஷ்டத்திலையும் நம்ம காப்பாற்றி ரட்சித்த அந்த ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் இன்னைக்கு காப்பாற்ற மாட்டானா?
அவன் நாமாவை சொல்லுங்கன்னா, கண்ணை மூடுங்கண்ணா, கிருஷ்ணா கோவிந்தன் சொல்லுங்கன்னா, மருதுக்கு இடை போகும் அவன் விரைந்து வருமின் என்ற அழுமின் அண்ணா. கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லுங்கன்னா, விரைந்து வந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்லுங்கன்னா, ஓடோடி வருவா, ரட்சிப்பான். இவ்வளவு நாள் அப்படித்தானே கஷ்டத்துல இருந்து கரை சேர்ந்தோம் அப்படிங்கிறான் சகாதேவன். பகவான் எங்க இருந்தார்? தர்மபுத்திரனுடைய மனசுக்குள்ள இருந்து இதை கேட்டுட்டு இருக்கார். அட, கோடி முழம் கொடுத்து ரட்சித்த பாஞ்சாலிக்கு கூட நம்மளை கூப்பிடணும்னு தோணல. தர்மபுத்திரன் என்ன செய்யறதுன்னு கைய உதறான், நகுலன் கண்ணீர் விடுறான். இந்த சகாதேவனுக்காவது பகவானுடைய நாமாவை சொல்ல ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் ஓடி வந்து காப்பாத்துவான்னு சொன்னானே அப்படின்னு. உடனே தர்மபுத்திரன் கையை குவித்தான். தப்பு ஓதாமல் தம்பியர்க்கும் தர்ம கொடிக்கும் இதமாக அப்போது உணரும்படி உணர்ந்தான் அந்த அசோதை மகனை, இந்த அறத்தின் மகன் எப்போது யாவர் எமை நினைப்பார் என நின்ற அந்த ஒப்பு ஓத அறியான் இந்த யுதிஷ்டிரன் தன் உளப்போதிடை நின்று உதித்தான். யாரு என்ன எந்த நிமிஷத்துல எப்படி நினைப்பானோ அந்த நேரத்துல அந்த வடிவத்துல அவனுக்கு போய் அருள் செய்வேன் என்று காத்து கிடக்கிற பரந்தாமன் கிருஷ்ணா கோவிந்தா என்று கையை குவித்துக் கொண்ட அறத்தின் மகனான தர்மன் நினைத்த மாத்திரத்தில் அசோதை மகனான ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு நடுவிலே உடனே பிரசன்னமாகி காட்சி கொடுத்தான். பாஞ்சாலி சொன்னா, கண்ணா நீ வந்துட்டியா, அழைச்ச குரலுக்கு நீ வந்துட்டியா, இனிமேல் எங்களுக்கு கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, பகவானே நீ வந்துட்ட, எங்க துன்பம் எல்லாம் விலகி போச்சுன்னா. தர்மபுத்திரன் கிருஷ்ணா கையெடுத்து வணங்கினான். பாஞ்சாலி சொன்னா, பகவானே எங்களுக்கு வந்த சோதனை எப்பேற்பட்ட சோதனை தெரியுமா? இந்த துர்வாசர் இருக்காரே துர்வாசர் அப்படின்னு பாஞ்சாலி ஆரம்பிச்சா. பகவான் சொன்னார், பாஞ்சாலி நீங்க வனவாசம் பண்ணும் போது பல தடவை உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். வேகமா வருவேன், அவசரமா போவேன். ஆனா இன்னைக்கு சாவகாசமா இருந்து பேசிட்டு மள்ள போலான்னு வந்திருக்கேன். நீ பேசுற கதையெல்லாம் பிறகு சொல்லு, அப்புறம் நான் அதெல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப அகோர பசியில வந்திருக்கேன், சாப்பாடு ஏதாவது இருந்தா கொண்டு வாட்டான். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம், ஏதாவது இருந்தா கொண்டாடினார். பாஞ்சாலி சொன்னா, கிருஷ்ணா வந்த சோதனையே உணவுக்கு வந்த சோதனை தானே. 10,000 சிஷ்யர்களை கொண்டாந்து உணவு கொடுன்னு சொல்லிட்டு ஆத்துல குளிக்க போயிருக்கா துர்வாசர். இந்த கஷ்டத்துல இருந்து கரை சேர ஒன்ன கூப்பிட்டா நீ வந்து அகோர பசி உணவு கொடுங்கிறிய, என்ன சோதனை? பாஞ்சாலி உனக்கு தெரியாதா? அக்ஷய பாத்திரத்தில் உணவு எடுத்து உண்டு முடித்த பிறகு பாண்டத்தையே அலம்பி கவிழ்த்தி ஆயிடுச்சு. இனிமேல் நாளை சூரியோதயத்திற்கு அல்லவா உணவு வரும். கிருஷ்ணா இது என்ன சோதனை என்றாள். பகவான் சொன்னார், பாஞ்சாலி எனக்கு வேண்டியது ஒரு பிடி அன்னம் அல்ல, எனக்கு வேண்டியது ஒரு துளி இருந்தாலும் போதும், இருப்பதை கொடு என்றார். பாஞ்சாலி சொன்னா, பகவானே அலம்பி எடுத்து கவுத்தின பிறகு எனக்காக ஏதாவது அந்த பாண்டத்தில் இருக்கும் போய் பார் என்றாள். முதல் அருக்கன் உதவும் பாண்டத்தில் அன்னம் உள்ளதோ என வினவ அந்த முறுக்கின் இதழை கருக்குவிக்கும் முறுவல் செவ்வாய் திரௌபதியும் இருக்கும் முறை ஓர் அன்னம் கண்டெடுத்தாள், இறைவன்கை கொடுத்தாள். அதை அவன் முந்த உலகுண்ட முளறி இதழிடை வைத்தான். எனக்குன்னு ஒரு துளி இருக்கும் போய் பாருனா. நேரா போய் கவிழ்த்தி வச்சிருந்த பாத்திரத்தை நிமித்தி பார்த்தா அதுல ஒரு பறிக்க ஒட்டிட்டு இருக்கு. அதை எடுத்து கொண்டாந்து கையெல்லாம் நடுங்குது. அதை எடுத்து கொண்டாந்து பகவான் கையில கொடுத்தாள். அவன் அதனை முந்த உலகுண்ட முளறி இதழிடை வைத்தான். உலகை உண்ட வாயில் அந்த ஒரு பருக்கே பகவான் வைப்பது போல் பாவனை செய்கிறான். சர்வலோகமும் அவனுக்குள்ள அடக்கமானதுனாலே, சகல ஜீவராசிகளும் அவனுக்குள் அடக்கமானதுனாலே, ஊர்வன பரப்பன நிற்பன நடப்பன ஓரறிவு ஈரறிவு 3 4 5 6 பிராணிகள், அதற்கு மேல் இருக்கப்பட்டவர்களாகிய தேவாதி தேவர்கள், பிரம்மதேவர், நாரத மகரிஷி சர்வமும் அவனுடைய திருமேனிக்குள்ள அடக்கம் என்பதனாலே உலகத்தில் உள்ள புல் பூண்டு பறவை பட்சியிலிருந்து மானுடர்கள் இருந்து அத்தனை பேருடைய ரிஷிகள், கபிலோமுனிகள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாருடைய பசியும் ஒரு பருக்கைய பகவான் உண்டது போல பாவனை பண்ண சகல ஜீவராசிகளின் பசியும் அடங்கி போயிற்று. ஏனென்றால் அத்தனை பேரையும் தன் திருமேனியில் தன் விராட் சுரூபத்தில் சுமந்து கொண்டிருக்கிறவன் பகவான். அத்தனை பேருடைய பசியும் அடங்கி போச்சு. அப்ப அதுக்கு துர்வாசர் விதி விலக்கா? ஆத்துல குளிச்சுட்டு இருக்காரு, இங்க வரைக்கும் வந்துட்டு சாப்பாடு. சிஷ்யர்கள் நிலைமை அதை விட மோசம். உண்டோம் உண்டோம் உம்பர்க்கு முதவா ஓதக் கடல முதம் கண்டோம் கண்டோம் எவ்வுலகம் காணா முகுந்தன் கடலினைகள். இங்க வரைக்கும் சாப்பாடு வந்தாச்சு, அசைய முடியல துர்வாசருக்கு. பக்கத்துல இருக்க சிஷ்யனுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்க வரைக்கும் உணவு. அதுல 2 பேர் பேசிக்கிட்டான். ஒருத்தன் சொன்னா, என்னடா குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு உடம்பெல்லாம் சாப்பிட்டு உணவால நிறைஞ்ச மாதிரி ஆயிடுத்தே, இதுக்கு மேல எங்கேயோ நம்ம கொண்டு போய் விருந்து போட போறாராமே, சாப்பிட்டோம்னா செத்துருவோம் போல தெரியுது, பேசாம இப்படியே ஓடி போயிருவோம் எங்கேயாவது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொன்னா, உனக்காவது ஓடி போகவாவது தைரியம் இருக்கு,
எனக்கு அசைஞ்சாலே கண்ணுல இருந்தெல்லாம் சாப்பாடு விழுற மாதிரி இருக்கு, அசைய முடியாது போல தெரியுதே. அங்க துர்வாசர் நிலைமை அதை விட மோசம். பகவான் அதை ஒருவருக்கே சாப்பிட்டு பீமனை கூப்பிட்டார். பீமா 64 விதமான பதார்த்தங்களும் சூடா தயாரா இருக்குன்னு துர்வாசரையும் சிஷ்யர்களையும் அழைத்து கொண்டு வந்தார். இங்க ஒன்றும் தயாரா இல்ல. இந்த மாதிரி வேலைன்னா பீமனுக்கு ரொம்ப விருப்பம். கிருஷ்ணர் இருக்கிற தைரியம் நேரா போறான் துர்வாசரை கூப்பிட. மகரிஷி வேண்டிய உணவெல்லாம் தயாரா இருக்கு வாருங்கன்னா அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு அருமையான சொல். இதுல வியாச பாரதத்துக்கும் வில்லிக்கும் பெருந்தேவனாரும் 3 பேரும் அவரவருடைய மனோதர்மத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கதையை எழுதுறாங்க. அதுல அருமையா சொன்னார், இந்த மாதிரி வாங்க மகரிஷி 64 விதமான பதார்த்தங்களும் தயாரா இருக்கு. வியாச பாரதத்துல வராமலேயே துர்வாசர் சென்று விட்டார் என்று எழுதினார்கள். போய் மகரிஷி வாருங்கன்னு பீமன் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே துர்வாசர் சொன்னார், மகனே தர்மனை சோதிக்கிறதுக்காக தான் வந்தேன்ப்பா, ஆனால் என் தவம் சிறியது அவன் தர்மம் பெருசுன்னு உணர்த்திட்டாண்டார். என் தவம் சிறியது அவன் தர்மம் பெரியது, அதனால உணவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தர்மர்கிட்ட போய் சொல்லுனா. பீமன் சொன்னா எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க வரலைன்னா வருத்தப்படுவாங்க, ஒரு நட நீங்களே வந்து சொல்லுங்க. வேற வழி இல்லாம துர்வாசர் வருகிறார். துர்வாசர் வரும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன செய்தான், பழையபடியும் யுதிஷ்டனாகிய தர்மபுத்திரனுடைய உள்ளத்திற்குள் போய் பகவான் மறைந்து கொண்டார். துர்வாசர் சொல்றார், நான் ஏதோ வந்தேன்ப்பா உணவு கேட்டு, ஆனா ஆத்துல குளிக்கும் போதே உடம்பெல்லாம் உணவால நிறைஞ்சு போச்சு, உன் தர்மம் ஜெயிச்சிருச்சு, என் தவத்தை விட உன் தர்மம் தான் பெருசு, தர்மபுத்திரா நான் சென்று வருகிறேன்கிறார். பகவான் வந்து தர்மனுடைய மனசுக்குள்ள இருக்கார். இந்த பீமன் போய் சொன்னா 64 விதமான பதார்த்தங்களும் தயார் பண்ணிட்டோம், எல்லாம் வீணா போயிரும், நீங்க வந்து ஒரு நட சொல். யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப மிஞ்சி போனா சாயங்கால நேரமா இருந்தா ஒரு கேசரி பண்ணி ஒரு 2 வடை பண்ணிட்டு, அவங்க மட்டும் வராம போயிட்டாங்க, ஒரு ஆயுசுக்கும் அவங்கள்ட்ட சொல்லுவோம் உங்களுக்காக பண்ணி பண்ணி எல்லாம் வீணா போய் அவ்வளவு அப்படியே கடந்து 2 நாளா இப்படி இதே மாதிரி நடந்துச்சு. நான் பக்த சபைக்கு பேச வந்துகிட்டு இருந்த போன வருஷம் தெரியாதனமா மதுரையில் காத்தனார் வீட்டுக்கு போன் பேசிட்டேன். இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான்னு நினைச்சு தைரியமா சொல்றேன், போனை பேசிட்டேன். நான் வந்து பக்த சபைக்கு பேச வரேன், சாயங்காலம் வீட்டுல வந்து ஒரு 5 நிமிஷம் தலையை காட்டிவிட்டு அப்படியே மேடைக்கு போயிருவேன்ட்டேன். நான் தூத்துக்குடியில இருந்து வந்து அவுட்டர்ல நுழையும் போதே 5:45 6 மணி ஆயிடுது. இனிமே போயிட்டு வந்தா நேரம் ஆகி போயிரும்னு நேரா மேடைக்கு வந்து பேசிட்டு 9:30 மணி ஆச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டேன். காலையில ஒரு போன் வந்துச்சு மதுரையில இருந்து, 5:30 மணிக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லி வீட்டுல சட்டி சட்டியா கேசரிய செஞ்சு படையெல்லாம் செஞ்சு 3 லிட்டர் பால் வாங்கி எல்லாம் வீணா போய் காத்து கடந்து ரொம்ப மன சங்கடமா போயிட்டு, நீங்க வாரதுன்னா வரேன்னு சொல்லணும், இல்ல ஒரு வேலை தான் வருவேன்னு சொல்லணும், நீங்க வாரேன்னு சொல்லி இவ்வளவு வீணா போச்சு அப்படின்னு போன் பேசியிருக்கா மதுரையில இருந்து. எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம். தேவையா இது? ஏற்கனவே கேசரியும் வடையும் வீணா போயிருக்கு, இதுக்கு மேல 1/2 மணி நேரம் என்ன போன் வேண்டியிருக்கு? 1/2 மணி நேரம் பேசி நானும் சரி சரி அடுத்த வாரம் என்னை எதிர்பார்க்காத, நேரம் இருந்தா வருவேன், அதுக்கப்புறம் கூட ஒரு காஃபி போட்டுக்கலாம், அதனால என்னை எதிர்பார்க்காத, என் கதை இதுதான், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். அப்புறம் மனசுல என்னடா சட்டி சட்டியா பண்ணி எல்லாம் வீணா போச்சுனாலே நம்ம என்ன துர்வாசர் மாதிரி ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு போறோம்னா சொன்னோம், ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அடுத்த வாரம் போனேன். போன உடனே ஒரு காப்பி கூட கிடையாது. என்னன்னு கேட்டேன், நீங்க வந்தப்புறம் பால் வாங்கிக்கிடலாம்னு நினைச்சிட்டோம், வீணா போயிரும். ரொம்ப நல்ல சிக்கன நடவடிக்கை தான். என் நாத்தனார் பொண்ணை கூப்பிட்டேன், என்னடி போன வாரம் எல்லாம் வடகிட கேசரி எல்லாம் வீணா போச்சுன்னு உங்க அம்மா 1/2 மணி நேரம் போன் பண்ணாலே என்னன்னு. அவ சொன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை, எங்க அம்மா உங்களுக்குன்னு ஒரு 3 வடையை எடுத்து வச்சிருந்தா, ஒரு கிண்ணத்துல கேசரி இருந்துச்சு, 8 மணி வரைக்கும் பார்த்தோம், நீங்க வரலன்னு தெரிஞ்சவொடனே நாங்களே சாப்பிட்டோம், அவ்வளவுதான், ஒன்னும் வீணாலாம் போல. அவ ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்றான்னு. நான் சொன்னேன், நான் தான் மேடையா கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உங்க அம்மா என்ன விட பெரிய கதையால உங்க அம்மா சொல்லியிருக்கான்னு. இவ்வளவு பெரிய கதை சொல்லிட்டாலே சட்டி சட்டியா வீணா போச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த வாரோன்னு சொன்ன வார்த்தை வராம போன உடனே ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் ஏதோ வீணாய் போன மாதிரி ஒரு உடல். இப்படி ஒண்ணுமே நடக்காம பீமன் போய் கற்பனையா சொல்றான் பாருங்க, அத்தனையும் தயாரா இருக்கு, நீங்க வந்து சாப்பிடுங்கன்னா. துர்வாசர் புறப்பட்டு வந்து தர்மனிடத்தில் சொல்லுகிறார், மகனே உன் தர்மம் வென்று விட்டது என்றார். பகவான் அந்த யுதிஷ்டனுடைய மனசுக்குள்ள போயிட்டார். இப்ப துர்வாசர் சொன்னார், தர்மபுத்திரா உனக்கு வேண்டிய வரத்தை என்கிட்ட கேளு, நான் கொடுத்துட்டு போறேன். அதுக்கு இந்த தர்மன் சொல்றான் பாருங்க, நீ கேளு வேண்டியதை கொடுக்கறேன்னா, ஒரு சாமானியனா இருந்தா யோசி என்ன வேணுமோ கேட்டிருப்பான்.
ஆனா தர்மிஷ்டனான தர்மன் சொல்றான், மகரிஷி எனக்கு என்ன வேணும், இந்த வனத்துல என்னை தேடி நீங்க வந்து உங்க முகவிலாசத்தை எங்களுக்கு காட்டுனீங்களே, அதுவே எனக்கு ஒரு பெரிய வரம் தானே மகரிஷி. எங்கிட்ட நீங்க உரையாடினதே ஒரு பெரிய வரம் தான், உங்க திவ்ய தரிசனம் கிடைச்சதே ஒரு பெரிய வரம் தான், எனக்கு வேற என்ன வேணும் உங்க ஆசீர்வாதத்தை தவிரங்கிறான் தர்மன். அவன் அப்படி சொல்றான். ஆனா மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்கே அது சாதாரண தீராத விளையாட்டு பிள்ளை, அது சாதாரண விளையாட்டா? பகவான் கிருஷ்ணர் தர்மர் மனசுக்குள்ள இருக்காரே, உள்ள இருந்து அவர் பேசுறாரு, அட தர்மபுத்திரா, இந்த ஆள் வரங்களும் சொல்லும் போது உனக்கு அது கூட கேட்க தெரியலையடா, உன்னை பார்த்ததே வரந்தான், உங்ககிட்ட பேசினதே வரந்தான்னு சொல்லிட்டு இருக்கே, இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தோத்து போன மாதிரி திரும்பி போயிட்டு பழையபடி நாளைக்கு இதே மாதிரி வந்து 10,000 சிஷ்யர்களை கொண்டாந்து உணவு கொடுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ?